அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லும்போது ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி கேட்பான்: உலகத்திலே அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விட்டால், உலகத்திலே அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விட்டால், உங்களுக்கு கண்ணியத்தை தருவது யார்? அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். உலகத்தில் மரியாதைன்றதோ இழிவுன்றதோ அல்லாஹ் நாடாமல் நடக்க போகிறது கிடையாது. அல்லாஹ் எதை நாடுறானோ அதுதான் நடக்கும். உலகமே சேர்ந்து நமக்கு இழிவு தரணும்னு நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. உலகமே சேர்ந்து நமக்கு மரியாதையை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர. எனவே மரியாதையும் இழிவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் ஆழ பதித்து கொள்ள வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருக்கும்போது சிரியா நாட்டுக்காக வேண்டி அந்த நாட்டுடைய மக்கள் ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி தன்னுடைய ஒட்டகத்தில் அமர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. குதிரையில் அமர்ந்து போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீர் தடாகம் வருது. அதை தாண்டி போகணும்னா கீழே இறங்கி தான் போயாகணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. தன்னுடைய காலில் அணிந்திருந்த கால் உரை, மோசான்னு சொல்லக்கூடிய அந்த கால் உரை, அதை கலட்டுறாங்க. அதை கலட்டி தன்னுடைய தோல் புஜத்துக்கு மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க. இவங்க போகும்போதே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நானும் உங்களோட சேர்ந்து வர்றேனே அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு கூப்பிட்டு தான் போகிறாங்க. அப்படி போகிற பாதையில் இப்படி தண்ணி குறுக்க வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. தன்னுடைய கால் உரையை இரண்டையும் கலட்டுறாங்க. தோல் புஜத்துக்கு மேலே அந்த கால் உரையை தூக்கி வச்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாகனத்தோட அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, ஜனாதிபதி அவர்களே, இந்த கோலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சிரியா நாட்டை சார்ந்த மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க? நீங்களா இப்படி செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, ஜனாதிபதிக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கும்போது அந்த அந்தஸ்தை விட்டுட்டு வாகனத்திலிருந்து கீழே இறங்குறது, தன்னுடைய காலுடைய கலட்டி தோல் புஜத்துக்கு மேலே வச்சுக்கிறது நாகரிகமாக இருக்குதா? வாகனத்திலே அமர்ந்து அப்படியே ஒன்றா வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியை பார்த்து கேட்குறாங்க. ஜனாதிபதி உடனே சொல்கிறாங்க, அபூ தர்தாவே, நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. நமக்கு மரியாதை யார் கொடுத்தது தெரியுமா? எப்படி கொடுத்தது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்துதான் அல்லாஹ் நமக்கு மரியாதையை தந்திருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்து மரியாதையை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கத்திலிருந்து நாம் விலகி இருந்தால், விரண்டோடி இருந்தால் நம்மை இழிவானவர்களாக அல்லாஹ் மாற்றி இருப்பான். எனவே மற்ற நண்பர்கள் கேட்டிருந்தால் அவர்களை கடுமையாக நான் கண்டித்திருப்பேன். நீங்கள் உயர்ந்த சஹாபி, மூத்த சஹாபி என்ற காரணத்தினால் உங்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பார்த்து சொன்ன செய்தியை பார்க்கணும். கொஞ்ச நாள் கழியுது, காலங்கள் அப்படியே மாறுது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மூத்த சில சஹாபாக்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போருக்காக தற்காப்பு யுத்தத்துக்காக போகிறாங்க. இதுவரை சஹாபா பெருமக்கள் தற்காப்பு யுத்தம் பண்ணது உள்ள பூமிக்கு மேலே தான் தன்னந்தரையில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போகக்கூடிய இந்த போர் இருக்குது, தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு போர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சஹாபாக்கள் பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் சஹாபாக்கள் போய் கேட்பாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துல நிறைய காபிர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க, ஊரு முழுக்க ஆயுதமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தினுடைய நோக்கம் என்னென்னா முஸ்லீம்களை அழிக்கணும், எந்த காரணமும் கிடையாது. அவங்களோடு நாங்கள் போரிடவான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ஹலீஃபாக்களும் வேண்டாம் தடுத்துடுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சில சஹாபாக்களோடு போய் கேட்குறாங்க. அவங்க அனுமதி வழங்கிடுறாங்க. அனுமதி வழங்குறதுக்கு பின்னாடி அங்கே எப்படி போகிறது, கடலுக்குள்ளே போகிறது, இதுதான் முதல் தடவை. யாரையும் நிர்பந்தப்படுத்தலை.
யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கலந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லும் நேரத்தில் நிறைய வெகுமதிகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். நம்ம போறான்னு சொல்லி நிறைய சகாபாக்கள் முடிவெடுக்கிறாங்க. அந்த ஊருக்கு போறாங்க, கடல் மார்க்கமா போருக்காக செல்றாங்க. மிகப்பெரிய வெற்றிகள் வழங்குகின்றார். நிறைய கனிமத் பொருளோடு எதிரிடத்திலே கைப்பற்றப்பட்ட அந்த பொருளாதாரத்தோடு ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்தவொன்னு சகாபா பெருமக்கள்லாம் இந்த பொருளாதாரத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்வோடு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இதே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களே நீங்க இப்படி போறது உங்களுக்கு இழிவு இல்லையா அப்படின்னு கேட்டா, அதே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை பார்த்து சஹாபாக்கள் ஆனந்தப்படும் போது இவங்க தேம்பி தேம்பி அழுதுறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, பொருளாதாரம் நிறைய கிடைச்சிருக்குது, நமக்கு சந்தோஷம் தானே, வெற்றியும் கிடைச்சிருக்குது, நீங்க தேம்பி அழுறதுக்கான காரணம் என்ன? மகிழ்ச்சி வரும்போது சந்தோஷப்படணும், நீங்க அழுகிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, இந்த பொருளாதாரம் நேற்று வரை ஒருத்தருடைய கையில் இருந்துச்சு, அவன் பெரிய ராஜாவா இருந்தான், இன்னைக்கு நம்ம கையில் வந்துருச்சு, நம்ம ராஜாவா தென்படுறோம். நாளுக்கு இதே கோலம் மாறி இன்னொருத்தருடைய கைக்கு இந்த பொருளாதாரம் போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? மரியாதையை கொடுப்பதோ இழிவை கொடுப்பதோ அல்லாஹ்வின் பொறுத்திருந்து உள்ளது. எனவே அல்லாஹ்வை நம்ப வேண்டுமே தவிர இந்த பொருளாதாரங்களை நம்ப வேண்டாம் என்பதாக எச்சரித்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா உலக நாடுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் அமைதியை தருவானாக, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக, எல்லா போர்களிலிருந்தும் அல்லாஹ் விடுதலையை தருவானாக. எல்லா முஸ்லிமான மூமினான மனிதர்களுக்கும் அல்லாஹ் நோன்பு காலங்களிலே நிறைவாக நோன்பை நோற்பதற்கும் எல்லா அமல்களை நிறைவாக செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை செய்வானாக. எல்லா துன்பம் தரக்கூடிய அந்த இடைஞ்சல் தரக்கூடிய நபர்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.